அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 85. திருப்புன்கூர் நந்தவம்சம் சாணக்கியன். கொள்ளிடமும் காவிரியும் கொஞ்சி விளையாடும் பகுதி. ஆற்றங்கரையில் அமரும் வாய்ப்பு பெற்றவர்களுக்கே அந்த ஆனந்தத்தை உணர முடியும். அதன் அழகுக்கு 1000 உதாரணங்கள் உண்டு. ஆற்றிலுள்ள வாளை மீன்களுக்கு குசும்பு அதிகமாகி தெங்குகள் முற்றிய தென்னை மரத்தில் மோதுகிறதாம். மோதியதில் தெங்குகள் மீன்கள் மீது விழுகிறதாம். மீன்கள் சேற்றில் புதைகிறதாம். மீனின் பரிதாப நிலையைக் கண்டு கரையிலிருந்த பலா மரங்கள் பரிதாபப்படுகிறதாம். மீனை காப்பாற்ற நினைக்க பலா மரங்கள் தங்களின் தேன் நிரம்பிய கனிகளை கிழித்து தேன் நிரம்ப செய்கிறதாம். தேன் அருவி போல் கொட்டுகிறதாம். அதில் சேறுகள் இலகுகிறதாம். சேறுகள் இலகியவுடன் தெங்குகள் மிதக்கிறதாம். தெங்குகள் மிதக்கத் தொடங்கும் இடைவெளியை பயன்படுத்தி மீன்கள் தப்பித்து ஓடுகிறதாம். காவிரியின் வளமையை புகழ்ந்து சேக்கிழார் வர்ணித்த காட்சிகள் இது. இத்தகைய வளம் மிக்கது காவிரியும் அதன் கொள்ளிடமும். அப்படிப்பட்ட வளமிக்க ஆற்றின் கரையில் இருக்கும் ஊர்தான் ஆதனூர். மேலா நல்லூர் என்றும் மேலா நாட்டனூர் என்றும் வாய் வழக்கில் சொல்லப்படும் மேற்கா நாட்டு ஆதனூர் மயிலாடுதுறைக்கு அருகே வைத்தீஸ்வரன் கோவில் எனும் ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதான சாலையிலிருந்து உள்ளடங்கி இருக்கிறது. மிகச் சிறிய அழகிய கிராமம். ஒன்றாக இருக்கும் ஆற்றின் அழகும் அதன் வளமையும் அனைவருக்குமானதாகவே இருக்க வேண்டும். ஆனால் ஊர் 2ஆக இருக்கிறது. ஒரு புறம் பெரிய வீடுகள், மறுபுறம் கூரை வீடுகள். சேக்கிழார் அந்த ஊரை பற்றி கூறும் கூற்றுப்படி மிக்க பெருந்திருவனவாம் புயல் அடையும் மாடங்கள் பொலிவெய்த சிலர் வாழ்ந்த ஊர். காவிரி கொடுத்த செல்வத்தை வைத்து மேகம் தழுவும் அளவுக்கு உயர்ந்த மாடங்களை கொண்டு வீடு கட்டி வாழ்ந்தார்களாம். அப்படி வாழ்ந்த இடத்தை ஊர் என்று சொல்லிவிட்டு மற்ற அவ்வூர் புறம்பனையின் என்கிறார். ஊருக்கு புறத்தே இன்னொரு பகுதி இருக்கிறது. அது ஊர் இல்லையாம். புறத்தே இருப்பதற்கு புலைப்பாடி என பெயராம். புலையர் மக்கள் வசிக்கும் இடம். மாட மாளிகை கட்டி வாழ்ந்த மக்கள் இருந்த அதே பகுதியில் சேரி மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? வைக்கோல் வேயப்பட்ட சிறு குடிசையில் வாழ்ந்தார்கள். கூரைகள் காற்றில் பறந்து விடாமல் தடுக்க சுரைக்காய் கொடியை கூரையின் மீது படரவிட்டிருந்தார்கள். கூரையுடைய புல் குரம்பை சிற்றில் என்கிறது பெரிய புராணம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய குடிசை பகுதி இன்றும் அப்படியே இருக்கிறது. கடவுளின் மகிமையே மகிமை. அவர் அனைவரையும் சமமாக பார்ப்பவர், பாவிப்பவர். கடவுளுக்கான பார்வை அவர் படைத்த மனிதர்களுக்கு இல்லாமல் போனதுதான் விந்தை. ஆடு மாடு தோள்கள் காய வைக்கப்பட்டிருந்த புலப்பாடி தங்கம் வெள்ளியில் அல்லாமல் இடுப்பில் இரும்பு சதங்கை கட்டி ஓடியாடும் சிறுவர்கள், பிராணிகளின் காய வைக்கப்பட்ட தோள்களின் மீது உறங்கும் குழந்தைகள், குடிசை வீட்டிற்குள் தொங்கினால் தலை தட்டும் என மாமரத்தில் தொங்கிய பறை, மரத்தின் விரவிய நிழலில் பாடிக்கொண்டே நெல் குத்தும் புலைச்சியர், புன்புலை மகளிர் நெற்குறு பாட்டொலி பறக்கும் என்கிறார். நெல் கதிர்களை கூந்தலில் சூடிய பெண்கள், கல் குடித்து மயக்கத்தில் பெண்கள் ஆடுகிறார்கள். ஆட்டத்திற்கு ஏற்ப பறை ஒலிக்கிறது. புன் புலைச்சியர் கல்லுண்டு களி தூங்க கரங்கு பறையும் கலிக்கும். பறை அம்மக்களுக்கு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இத்தகைய புலப்பாடியில்தான் அந்த இளைஞன் பிறந்தான், வளர்ந்தான், இருந்தான். வாழ்ந்தானா? யார் அவன்? புலையர்பாடி மக்களுக்கு நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்க
அவனுக்கோ மேல் சாதி சிவபெருமான் மீது காதல் வந்ததாம். புலையர்கள் சிவன் கோவிலுக்கு செய்யும் திருத்தொண்டு எது என்றும் பட்டியலிடுகிறார் சேக்கிழார். பேரிகை வாத்தியங்களுக்குத் தோளும் வாரும், வீணை யாழ் போன்ற இசைக்கருவிகளுக்கு தந்திரியும், அர்ச்சனைக்கு கோரோசனை கொடுப்பதே அவர்களின் தொண்டுகள். வீணை இப்போது உலோக நரம்பால் பூட்டப்படுகிறது. அன்றைய காலத்தில் பிராணிகளின் நரம்புகளை எடுத்து பண்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிராணியின் பதப்படுத்தப்பட்ட முறுக்கிய நரம்பிற்கு தந்திரி என பெயர். கோரோசனை என்பது பசுவின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படும் மஞ்சள் நிறமுள்ள வாசனை பொருள். சிவன் மீது பூசப்படும் சந்தன கலவையில் பயன்படுத்துவார்கள். இறந்த மாடுகளில் இருந்து என்னென்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்கும் பணியே புலையர் பணி. இப்பணிக்கான கூலியாக அவர்களுக்கு சிறிய அளவிலான புஞ்சை மானியமாக கொடுப்பார்கள். அதிலிருந்து கிடைப்பதை வைத்து அவர்கள் வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய பரந்த மனம்! ஊரில் விடும் பறைத்துடவை உணவு உரிமை என்கிறார் சேக்கிழார். பறை அளவுக்கான துடவை, துடவை என்றால் புஞ்சை தோட்டம் என பொருள். இந்த வேலைகளை தான் சிவன் மீது காதல் கொண்ட புலையர்பாடியின் அந்த இளைஞன் செய்து வந்தான். அவன் கோவிலுக்கான திருத்தொண்டு செய்வான். ஆனால் அவன் கோவிலுக்குள் செல்ல முடியாது. எனவே கோவிலுக்கு வெளியே நின்று ஆடுவான், பாடுவான், பக்தி பரவசத்தில் திளைப்பான். செத்த மாட்டின் தோலும் தந்திரியும் கோரோசனையும் கோவிலுக்குள் போகும். ஆனால் அதை எடுத்து கொடுத்த அவன் கோவிலுக்குள் போக முடியாது. இப்போதும் கூட உழைப்பவன் உருவாக்கிய தேங்காயும் பூவும் போகும். ஆனால் உழைத்தவன் உள்ளே போக முடியாது. ஏனெனில் தேங்காய்க்கு குடுமியும் பூவில் நூலும் இருப்பதால்தானோ? மேற்காநாட்டு ஆதனூர் புலப்பாடியின் அந்த இளைஞன் திரு தொண்டாற்ற திருப்புன்கூர் போய் சேர்ந்தான். ஆதனூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்புன்கூர் இருக்கிறது. புங்க மரங்கள் அடர்ந்த வனம் ஆதலால் புங்கூர் என்றிருந்து சைவத்தின் வருகையில் திருப்புன்கூர் ஆகியது. தொண்டு செய்வதை தொடர்கிறான். ஆனால் அவனுக்குள் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது சிவபெருமானை பார்த்துவிட வேண்டும். ஆனால் கோவிலின் வெளியே நின்று மட்டுமே அவனால் பார்க்க முடியும். ஆனாலும் லிங்கத்தை நந்தி மறைத்து இருக்கிறது. சிவன் கோவில்களில் நந்தி இருப்பதன் காரணம் குறித்து புராணங்கள் கூறும் காரணங்களை தாண்டி என்னவாக இருக்கும் என்று யோசித்தால் 2 விஷயங்கள் புலப்படுகிறது. ஒன்று, அன்றைய வேளாண் குடிகளின் உற்ற தோழன் காளைதான். காளை இல்லாவிட்டால் விவசாயமும் அதையொட்டிய உழைப்பும் உற்பத்தியும் ஏது? காளை மனிதனோடு இணைந்த மனிதனுக்கு உடனடி வாழ்வளித்த ஒரு உயிர். தன்னை படைத்த கடவுளுக்கு தனக்கு உதவும் காளையை சிறப்பிக்க செய்த ஏற்பாடாகவே இருக்க முடியும். அது மனிதனுக்கு ஆனந்தம் தரக்கூடியதுதானே. எனவே நந்தினிகளும் ஆனந்திகளும் ஆனந்துகளுமான மனிதர்களும் இருக்கிறார்கள். தமிழில் நந்தி என்ற சொல் நந்துதல் என்ற வினை சொல்லில் இருந்து வருகிறது. நந்துதல் என்ற சொல்லிற்கு 3 பொருள்கள் உள்ளன. ஆக்கம், வளர்தல், தழைத்தல் என்ற பொருளும் உண்டு. ஆகவே நந்துதலை செய்வது நந்தி என்ற காரண பெயராகவும் இருக்கிறது. கருவறையை ஏன் அது மறைத்து இருக்கிறது? சேக்கிழாரின் கருத்துப்படி பார்த்தால் அன்றைய சமூகத்தில் தீண்டாமை மட்டுமல்ல, பாராமை என்ற கொடுமையும் சமூகத்தில் இருந்தது. ஒடுக்கப்பட்டவனை பார்த்தாலே தீட்டு என்கிற போது அவன் கடவுளையே பார்த்துவிட்டால் தினமும் திருத்தொண்டாற்றுவதே கடமை என்றிருந்த புலப்பாடி இளைஞனுக்கும் சிவனை தரிசித்துவிட வேண்டும் என்று ஆசை. வெளியிலிருந்து பார்த்தால் நந்தி மறைக்கிறது. திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார் என எழுதுகிறார் சேக்கிழார். பல முனைகளில் எட்டி எட்டி பார்த்து ஆடியவனுக்கு சிவன் கண்ணில் தெரிந்துவிட்டார். அவனுக்கு ஒரே ஆனந்தம்தான். இப்போது என்ன செய்வது? புராணம் இப்படி சொல்லுகிறது. திருத்தொண்டாற்றியவனுக்கு சிவபெருமானே தன்னை தரிசிக்கும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். எப்படி? நந்தியை சற்று விலகி இருக்க சொன்னார்.
இப்போதும் வழியில் இடையூறாக நிற்பவரை நந்தி மாதிரி குறுக்கே நிற்காதே என்கிற வழக்கும் உண்டு. இந்தியாவில் உள்ள சிவன் கோவில்களிலேயே திருப்புன்கூர் கோவிலில் மட்டும்தான் நந்தி நேராக இல்லாமல் விலகி இருக்குமாறு வைத்திருப்பார்கள். அதை இப்போதும் நீங்கள் சென்று காணலாம். ஆனால் அங்கு 2 நந்தி உண்டு. ஒன்று சிறிதாக உள்ளே இருக்கும், மற்றொன்று பின்னாளில் வைத்ததாக இருக்கும். தினமும் திருத்தொண்டாற்றிய புலப்பாடி இளைஞன் கோவிலுக்கு பின்புறமாக இருந்த பள்ளத்தில் குளம் தோண்டினான். இப்போதும் அவன் பெயரிலேயே அக்குளம் உள்ளது. ஆனால் அதிலும் ஒரு இடைச்செருகல் இப்போது செய்துள்ளார்கள். அது பிள்ளையார் வெட்டிய குளம் என சொல்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவனின் உழைப்பை கூட ஏற்காமல் அதையும் கடவுளுக்கானதாக மாற்றிய மேட்டிமை சிந்தனை. வடம் கொண்ட பொன் இதழி மணிமுடியார் திருவருளால் தடம் கொண்ட குலத்து அளவு சமைத்ததற்பின் என்கிறார் சேக்கிழார். சேக்கிழார் சொன்னதையும் தாண்டி பிள்ளையார் வெட்டிய குளம் என்ற கதையை இப்போது சொல்கிறார்கள். பள்ளமாய் இருந்த இடத்தில் குளம் வெட்டினான் என்பதையே தடம் என்கிறார். ஆதனூரிலிருந்து குளம் வெட்ட திருப்புன்கூர் வந்தவன், கோவிலுக்குத் தேவையான பொருட்களை தந்தவன், சிவபெருமானை தரிசித்த வரலாறாகவும் இருக்கிறது. பெரிய புராணத்தில் வரும் இவை அனைத்திற்கும் சாட்சியங்களாய் திருப்புன்கூரும், அங்கு கோவிலுக்கு பின்புறம் ஒரு குளமும், மேற்கா நாட்டு ஆதனூரும் இன்றும் இருக்கிறது. அந்த இளைஞன்தான் நந்தன். அக்குளத்திற்கு நந்தன் குளம் என்றே பெயர். நந்தன் அன்றைய சிவத்தலமாக இருந்த சிதம்பரம் சென்றதும், அங்கு ஓமக்குளம் உருவாக்கி தீயில் கொளுத்தப்பட்டதும், கொளுத்திய பின்பு நந்தன் நாயனார் ஆனார் என்பதை முன்பே அறிந்தோம். நந்தன் ஏன் நாயனார் ஆனார் என்றால் அது அந்தணர் இட்ட தீயில் வெந்ததால்தான். நந்தன் சிதம்பரம் செல்வேன், சிவபெருமானை தரிசிப்பேன் என்கிறான். அதற்கு எதிர்வினை எப்படி வந்தது தெரியுமா? கோபாலகிருஷ்ண பாரதி என்பவர் அதை எழுதியுள்ளார். பறையா, நீ சிதம்பரம் பரமென்று சொல்லப்படுமோடா, போகப்படுமோடா? அடா, அறியாதனம் இனி சொன்னால் இனிமேல் அடிப்பேன், கூலியை பிடிப்பேன். பாவி, சிதம்பரம் என்பதை விடு, கொல்லை சேரடியிலே வந்து படு, நாத்தை பதத்திற் பிடுங்கினதை நடு, கருப்பண்ணனுக்கே பலி கொடுத்துடு. இப்போது ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நந்தன் என்பவன் புலையன் அல்ல, அவன் மன்னனாக இருந்தவன். நந்தன் என்ற பாத்திரத்தை பெரிய புராணத்தில் உருவாக்கி பக்தி இயக்க காலம் முதல் இப்படித்தான் அம்மக்கள் இருக்க வேண்டும் என தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல என்பதே வாதம். அதற்கான ஆதாரமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கே நந்த வம்ச ஆட்சி நடந்ததையும், அதன் அரசன் ஒரு சூத்திர பெண்ணுக்கு பிறந்தவன் என்றும், அதனால்தான் வைதிகர்களின் அரச வம்சாவளி புராணங்களில் நந்தர்களை தீயவர்கள், கீழ் மக்கள் என்றும் கூறுகிறார்கள் என்கிறார்கள். ஆனால் நந்த வம்சம் குறித்து கூறும் இக்கருத்து வரலாற்று உண்மை அல்ல. அதன் வரலாறு என்ன? 2300 ஆண்டுகளுக்கு முன்பு நந்த வம்ச ஆட்சி நடைபெற்றது. நந்தர்கள் யார்? புராணக் கதைகளின்படி நாவிதர் மகாநந்திக்கும் சூத்திர கணிகை பெண்ணுக்கும் பிறந்தவனே நந்த வம்சத்தை நிறுவிய மகாபத்ம நந்தன். கணிகை என்றால் யார் என்பதற்கு மணிமேகலை காவியம் கூறுவது யாதெனில், தாசி அல்லது பொதுமகள் எனப் பொருள். கணிகையர் தெருக்கள் பற்றிய குறிப்பும் அதில் உண்டு. பௌத்த சமய நூலான மகாவம்சம் நந்தர்களை அநாத குலத்தவர் என்கிறது. பரிஸ்தவ பர்வ என்ற சமண நூலில் மகாபத்ம நந்தன் பற்றிய குறிப்புகள் உள்ளது. நாவித தாசன் என கூறுகிறது. கிரேடியஸ் என்ற கிரேக்க அறிஞர் நந்தர் ஆட்சியை உருவாக்கியவர், தாழ்ந்த குலத்தார் என்கிறார். நந்த வம்ச ஆட்சியில் தினமும் சத்திரத்தில் சோறு போடுவார்கள். சத்திரத்தில் சோறு என்றவுடன் ஒரு வைதிகர் அங்கு வருகிறார். தண்ட சோறுண்ணும் பார்ப்பான் என பாரதியார் பாடுவார். சாப்பிடுபவர்கள் அனைவருக்கும் சமமாக இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. ஆனால் சாப்பிட வந்த வைதிகரோ, நான் அமைச்சரின் இருக்கையில் அமர்ந்துதான் சாப்பிடுவேன் என்று தர்க்கம் செய்கிறான். அமைச்சரும் ஒரு வைதிக சமயத்தார்தான். அமைச்சர் இருக்கை கிடைக்காததால் சாப்பிட மறுத்து தகராறு செய்தவனை அங்கிருந்து வெளியேற்றுகிறார்கள்.
வெளியேறியவன் ஒரு சபதம் செய்கிறான். நந்த வம்சத்தையே அழிப்பேன் என்பதுதான் அச்சபதம். அதுவே சாணக்கியன் சபதம் என்பார்கள். இலவச சோறு உண்ண வந்து அமைச்சர் இருக்கை கேட்டு தகராறு செய்தவன்தான் சாணக்கியன். நந்த வம்சத்தை வீழ்த்த சாக்கிய இன குழுவின் ஒரு பிரிவான மௌரிய இன குழுவின் சந்திரகுப்த மௌரியரை தன் கைப்பாவை ஆக்குகிறான். மௌரிய இன குழுவின் அடையாளம்தான் மயில். வட இந்தியாவில் குப்த என்பது மௌரிய இனத்தில் வைசிய பிரிவினர், அதாவது 3ஆம் வருணம். சந்திரகுப்த மௌரியன் வைசியர். வருண பிரிவில் 3ஆம் நிலையில் இருந்த சந்திரகுப்த மௌரியனை வைத்து 4ஆம் பிரிவில் இருந்த நந்த வம்சத்தை அழிக்கும் தந்திரமே சாணக்கிய தந்திரம். நந்த பேரரசின் கடைசி மன்னன் தனநந்தன். தனநந்தனின் ஆட்சி காலம் கிமு 329 முதல் கிமு 321 வரையிலான 8 ஆண்டுகள். கிமு 326 கிரேக்க பேரரசன் அலெக்சாண்டர் படையெடுத்து வருகிறான். பியாஸ் நதிக்கரையில் முகாமிடுகிறான். பியாஸ் நதிக்கரைக்கு எதிர்ப்புறத்தில் இருந்ததே நந்த அரசு. அலெக்சாண்டரை நேரில் சென்று சந்தித்து பியாஸை தாண்டி வந்து நந்த வம்சத்தை அழித்துவிட்டு போ என சாணக்கியன் வேண்டுகிறான். நந்த வம்சம் வீழ்த்தப்பட்டது. சாணக்கியன் சபதம் நிறைவேறியது. சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி நிறுவப்பட்டு அதில் அமைச்சராகிறான் சாணக்கியன். மனு என்பவனால் எழுதப்பட்டு போதிக்கப்பட்ட மனு தர்மம் சாணக்கியனால் சட்டமாக்கப்படுகிறது. அதன் பிறகு கீதை மூலம் புனிதப்படுத்தப்பட்டு சமூகத்தில் நிலை பெற வைக்கிறார்கள். எனவே குப்தர்கள் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்றார்கள். சோறு உண்ணும் இடத்தில் சாணக்கியன் நடத்திய சண்டை போல திருநெல்வேலி சேரன் மகாதேவியிலும் சோறு உண்ணும் இடத்தில் ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையை நடத்தியவர் தந்தை பெரியார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வைதிகர்களுக்கும் தனித்தனி சாப்பாடு இடம் என்பதற்கு எதிராக நடத்திய சேரன் மகாதேவி குருகுல சண்டை. வேதியமும் காந்தியமும் கைகோர்த்து நின்ற ஆதிக்க காங்கிரசிலிருந்து வெளியேறி திராவிட இயக்கம் கண்டார். சாணக்கியன் உருவாக்க நினைத்தது சனாதன ஆட்சி. பெரியார் உருவாக்க நினைத்தது சமதர்ம ஆட்சி. வித்தியாசம் இதுதான். 1757 நடைபெற்ற பிளாசி போரில் வெற்றியடைந்த கிழக்கிந்திய நிறுவனம் வங்காளத்தில் குறிப்பிடத்தக்க சக்தியாக மாறியது. பிற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடத் தொடங்கியது. குறிப்பாக வங்காளத்தின் நவாப் மீர் காசிமை தங்கள் கைப்பாவையாக்க முயன்றனர். ஆனால் மீர் காசிம் அவர்களது கம்பெனி அதிகாரிகளின் கட்டளைகளை மீறி சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினார். நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை அறிமுகம் செய்தார். தனது படைகளுக்கு ஐரோப்பிய முறைப்படி பயிற்சி அளிக்கத் தொடங்கினார். பிரித்தானியர் விருப்பப்படி இந்திய வர்த்தகர்கள் மீது கூடுதல் வரி விதிக்க மறுத்துவிட்டார். இதனால் 1763 கிழக்கிந்திய நிறுவனம் அவரை பதவியிலிருந்து விரட்டியடித்தது. அவுதிற்கு தப்பியோடிய மீர் காசிம் அவாத் நவாபிடம் தஞ்சம் புகுந்தார். அதே நேரம் வாரிசு உரிமை சண்டையால் டெல்லியை விட்டு வெளியேறியிருந்த முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலமும் அவுதில் இருந்தார். இவ்விருவரது துணையுடன் அவத் நவாப் சுஜா உத்தௌலா பிரித்தானிய கட்டுப்பாட்டில் இருந்த வங்காளத்தின் மீது படையெடுத்தார். அக்டோபர் 23, 1764 இரு தரப்பு படைகளும் இன்றைய பீகாரின் கங்கை ஆற்று கரையில் பக்சார் எனும் இடத்தில் சந்தித்தன. இந்திய ஆட்சியாளர்களிடையே ஒற்றுமை இல்லாததால் அவர்களது படைகள் சரிவர ஒருங்கிணைக்கப்படவில்லை. இதனால் சுமார் 7000 பேர் அடங்கிய கிழக்கிந்திய கம்பெனி படை சுமார் 40,000 பேர் கொண்ட இந்திய படையை எளிதில் தோற்கடித்தது. போர்க்களத்தை விட்டு தனது கருவூலத்துடன் தப்பியோடிய மீர் காசிம் பின்பு தற்கொலை செய்து கொண்டார். ஷா ஆலம் வாரணாசியில் கம்பெனி படைகளிடம் சரணடைந்தார். வங்காளம், ஒரிசா, பீகார் பகுதிகளில் பிரித்தானிய ஆட்சியை அங்கீகரித்தார். இவ்வாறு பக்சார் சண்டையின் முடிவில் கிழக்கிந்திய நிறுவனத்தை எதிர்த்த இந்திய ஆட்சியாளர்கள் வலுவிழந்து போயினர். போரின் முடிவில் 12 ஆகஸ்ட் 1765 அன்று முகலாய பேரரசர் ஷா ஆலமிற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே அலகாபாத் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தப்படி வங்காளம், பீகார் மற்றும் ஒடிசா உள்ளிட்ட கிழக்கிந்தியாவின் மக்களிடம்
கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமை பெற்றது. மேலும் அவாத் நவாப் சுஜா உத்தௌலா அலகாபாத் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கம்பெனியாருடன் அமைதி ஏற்படுத்தி கொண்டார். கிழக்கு இந்தியாவின் பெரும் பகுதிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தன. இதனால் பிளாசி சண்டையும் புக்சார் சண்டையும் இந்தியாவில் கம்பெனி ஆட்சி அமைய முதல் படிகளாக கருதப்படுகின்றன. பீகாரின் பக்சார் யுத்தத்தை கண்டு மிரண்ட கங்கை கரையில் புரோகிதம் செய்த பாண்டே சர்மா என்னும் வைதீக பிரிவினர் பல பகுதிகளுக்கும் சிதறி ஓடினர். அப்படி பக்சார் பகுதியிலிருந்து ஓடி வந்தவர்கள் தமிழகத்திலும் தஞ்சமடைந்தனர். இப்பாண்டே மற்றும் சர்மாக்கள்தான் தமிழகத்து திராவிட ஆட்சியை வீழ்த்தி வடக்கத்திய சாணக்கியா ஆட்சியை நிறுவ சபதமிட்டு வீர குலாயராக வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். யூடியூபுக்கு தமிழில் குலாயர் என்று பொருள். சாணக்கியன் என்பது அறிவு சார்ந்ததல்ல, ஆணவம், அகங்காரம், அக்கிரமம், அதிகார வெறி சார்ந்தது. நந்தனும் அவரது வம்சாவளியும் இன்றைய காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக உயர் சாதியினரால் தொடர்ந்து அனுஷ்டிக்கப்படுகிறார்கள் என்பதே உண்மை. அதற்கு எதிரான போராட்டங்களும் வெடிக்கிறது. கடவுளின் பெயரை சொல்லி ஆதிக்க மனிதர்கள் உருவாக்கிய அவமான கணக்கை நேர் செய்ய வேண்டும். அதற்கு ஆதனூர் நந்தன் வரலாற்றிலிருந்து சமூகம் பாடம் கற்க வேண்டும். மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என எதையும் இயற்கையும் இயற்கையின் கொடையான ஆறுகளும் பார்ப்பது இல்லை. மனிதர்கள் இயற்கையின் ஒரு அங்கம். அவனுக்குள் எழுந்த ஆதிக்க சிந்தனையை அகற்ற மனித நேயர்கள் ஒன்று திரள வேண்டும். ஒன்றை மறந்துவிடக் கூடாது. 5 விரலும் ஒன்றா என புத்திசாலித்தனமாய் கேட்பது போல் கேட்கிறார்கள். அவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். 5 விரல்களும் கைகளுக்குள் தானே இருக்கிறது. நந்தன் சிதம்பரம் சென்றான். ஆதனூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் தாண்டியே சென்றான். அவன் சென்ற வழியில் ஒரு ஊர் இடைமறிக்கிறது. அது சீர்காழி. அடுத்து சீர்காழியில் சந்திப்போம். சீர்காழி என்பதுதான் பெயரா? நூலின் அடுத்த அத்தியாயம் 86. சீர்காழி. சீர்காழி எனும் பெயர் சொல்லிற்கு உறுதி என பொருள். சீர்காழி என்றால் சிறந்த உறுதியானது என பொருள். சீர்காழி என்பது பேச்சு வழக்கு. சீர்காழி என்பதே அந்த ஊரின் பெயர். தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். அவரது தேவார பாடல்களில் காளி நகர் என்றே பாடுகிறார். நல்லார் தீமேவுந் தொழிலார் நாள் வேதம் சொல்லார் கேண்மையார் சுடர் பொற்களலேத்த வில்லார் புறஞ்செற்றான் மேவும் பதிபோலும் கல்லார் மதில் சூழ்ந்த காளின் நகர்தானே. தேவாரம் 1.81.1 முதல் 1.81.11 வரையிலான பாடல்கள் அனைத்தும் காளி என்றே அந்த ஊரை குறிக்கிறது. நாகைக்கும் காரைக்கும் காதம், காரைக்கும் கடையூருக்கும் காதம், கடையூருக்கும் காளிக்கும் காதம், காளிக்கும் தில்லைக்கும் காதம். இது நாகை மாவட்ட பெரியவர்கள் சொல்லும் வாய்ப்பாடு போல உள்ள பாடல். நாகைக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒரு காதம். அதுபோன்று காரைக்காலுக்கும் திருக்கடையூருக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒரு காதம். திருக்கடையூருக்கும் சீர்காழிக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒரு காதம். சீர்காழிக்கும் சிதம்பரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு ஒரு காதம் என்பதாகும். காதம் என்றால் கண்ணுக்கும் காதுக்கும் கூப்பிடும் தூரம் என பொருள். தோராயமாக 20 கிலோமீட்டர். பக்தி இயக்கம் உருவான கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சைவ புராண கதைகளின்படி சீர்காழிக்கு 12 பெயர்களிட்டு அழைப்பது உண்டு. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், புரவரம், சண்பை, சீர்காழி, கொச்சை வயம், கழுமலம் என்பவை அவை. இதில் உள்ள 12 பெயர்களில் 3 பெயர்களுக்குள் வரலாறு ஒளிந்து கிடக்கிறது. தோணிபுரம், சீர்காழி, கழுமலம் ஆகிய 3ற்கும் முக்கியத்துவம் உண்டு. மற்றவை சிவபெருமானை போற்றி பாடிய பெயர்களே. கடல் கோளால் நிலப்பரப்பு அழிந்த காலத்தில் தோணிகள் மூலம் உயிர் தப்பி ஓடிவந்த மக்கள் தங்கிய இடம் என்பதற்கு தோணிபுரம் என பல்வேறு ஊர்கள் உண்டு. சீர்காழியில் இருக்கும் சிவபெருமானின் தோணியப்பர் கோவில் தல புராணமும் இதையே கூறுகிறது. கடல் கோள் கொண்டபோது தோணியாய் வந்து காத்தவர் என்பதே தோணியப்பர் என சிவனை பாடுகிறார்கள். காளியர் என்றால் பிட்டு,
வாணிகம் செய்பவரையும் துணி துவைக்கும் வண்ணார்களையும் குறிப்பது. சங்க காலத்தில் காளியர்கள் வாழ்ந்த பகுதி என்பதால் காளி என்று வழங்கிய ஊரானது பௌத்த சமண வருகைக்கு பிறகு சீகாழி என பெயர் மாற்றம் கொண்டுள்ளது. பல்மீன் விளைஞர் வெல் உப்பு பகருணர் கல் நொடை யாட்டியர் காளியர் கூவியர் மைனின விளைஞர் பாசவர் வாசவர். மணி கச்சி 31.33. மணிமேகலையில் வரும் இப்பாடல் வணிகர்களை குறித்து பாடுகிறது. இவை எல்லாவற்றையும் விட கழுமலம் எனும் பெயர் முக்கியமானது. கழுமலை என்பதையே கழுமலம் என்று மாற்றியிருக்கிறார்கள். தற்போதைய சீர்காழி ஊரின் மையப்பகுதியில் ஒரு கால்வாய் ஓடுகிறது. இக்கால்வாய்க்கு கழுமலை கால்வாய் என பெயர். கழுமலை என்றால் பிணக்குன்று என பொருள். இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையும் கழுமலை என அழைக்கப்பட்டு கழுகுமலையாக மாறியதே. சமணர்கள் கழுவேற்றப்பட்ட இடமே கழுமலை எனப்படுகிறது. பிண குவியலை நோக்கி கழுகுகள் வந்ததால் கழுகுமலை என்றாகி இருக்கிறது. கண்ட இடமெல்லாம் கழுமலையாக்குவேன் என்றாரிதே. திவ்ய பிரபந்தம் நூலில் பெரியாழ்வார் 4:3-7 பக்கம் 941 பாடலில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுமையும் பட்டி தொட்டி எங்கும் இன்றும் ஒரு வழக்கு உண்டு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினாளாம் என்பதே அந்த வழக்கு. இந்த வழக்கு உருவான இடம் சீர்காழி என்கிறது வரலாறு. ஒண்ட வந்த பிடாரி யார்? ஊர் பிடாரி யார்? பிடாரி என்றால் என்ன? கழுமலை கால்வாயில் ஒரு சிலை வந்ததாகவும் அச்சிலையை எடுத்து கோவில் கட்டி வழிபடுவதால் அந்த அம்மனுக்கு கழுமலை அம்மன் என்றும் பெயர். சீர்காழியில் கழுமலை அம்மன் கோவில் இருக்கிறது. 200 ஆண்டுகளாக சிதிலமடைந்து கிடந்த இக்கோவில் கும்பாபிஷேகம் 2016 தான் நடந்தது. சீர்காழி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் கிழக்கில் உள்ளது அருள்மிகு கழுமலையம்மன் ஆலயம். இக்கோயில் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. அம்மன் கோவில்கள் அனைத்தும் வடக்கு நோக்கியே கட்டப்பட்டிருக்கிறது. அம்மன்களும் கோபம் கொப்பளிக்க ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார்கள். ஏன்? வடக்கிலிருந்து ஆதிக்கம் வந்ததன் அடையாளமா? முகப்பில் மொட்டை கோபுரம், அதை அடுத்து பலிபீடம், அடுத்து வேதாளத்தம்மன். கழுமலையம்மனை பார்த்தபடி தனி சந்நிதியில் இருக்கிறார் வேதாளத்தம்மன். இவற்றை தாண்டினால் அழகிய சிறு மண்டபம் எதிர்படுகிறது. அந்த மண்டபத்தின் உள்ளே கழுமலையம்மன் வடதிசை நோக்கி அமர்ந்திருக்க, மண்டபத்தின் இடதுபுறம் பிள்ளையார், அஸ்வத்தாமர், வல்லப கணபதி ஆகியோரின் சிலைகள் உள்ளன. அருகே சண்டிகேஸ்வரியின் சிலை உள்ளது. கழுமலையம்மன் மண்டபத்தில் தனித்து இருக்கிறார். கருவறையில் 7 கன்னிகளின் சிலைகள் உள்ளன. கருவறையில் இடதுபுறம் குருவும் வலதுபுறம் விநாயகர் சிலைகளும் உள்ளன. கழுமலையம்மனை பிடாரி அம்மன் என்கிறார்கள். தான் குடிகொண்ட ஆலயத்தில் முன்பே வீற்றிருந்த 7 கன்னியர்களை ஒவ்வொருவராக வெளியேற்றிவிட்டு அந்த ஆலயத்தை தன் வசப்படுத்தி கொண்டாளாம் பிடாரி அம்மன். வெளியேறிய 7 கன்னியர்கள் திரும்ப இந்த ஆலயத்திற்கு வர இயலவில்லையாம். இந்த ஆலயத்திற்கு சற்று தொலைவில் தனித்தனியே அவர்கள் கோயில் கொண்டுள்ளனர் என்பது செவி வழி கதை. நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையை பௌத்த பிடஹரி எனும் பிடாரிகளாக மாற்றம் பெற்றதாக இருத்தல் வேண்டும். அதையும் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இந்த பிடாரி ஒண்ட வந்த இடத்தில் ஊர் தெய்வங்களை விரட்டி அடித்ததால் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல் என்ற பழமொழி ஏற்பட்டது. சீகாழியின் காவல் தெய்வமாகிவிட்ட இப்பிடாரி அம்மனாகிய கழுமலை தேவிக்கு சித்ரா பௌர்ணமிக்கு முன் வரும் அமாவாசை முதல் 10 நாட்கள் காப்பு கட்டி திருவிழா நடைபெறும். காப்பு கட்டும் நாளன்று இந்த ஆலய எல்லைக்கு உட்பட்ட இல்லங்களில் கர்ப்பிணி பெண்கள் தங்குவதை தவிர்த்து விடுகின்றனர். காப்பு கட்டிய நாள் முதல் தினசரி இரவு 12 மணிக்கு 7 பேர் கொண்ட கூட்டம் ஒன்று கையில் அரிவாள், சூளம், சேமங்கலம், மணி, வேதாள கட்டை, மேளம், சமைத்த உணவு, தண்ணீர் இவைகளுடன் கோயிலின் எல்லைக்கு உட்பட்ட 4 வீதிகளிலும் ஆரவார ஒளியுடன் வீதி உலா வருவது நடக்கிறது. இக்கோயிலின் திருவிழா முடிந்த பின்னரே சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலின் திருவிழா தொடங்குகிறது. சீர்காழி நகரில் கழுமலையம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல, பிடாரியை பெண்டு வைத்து கொண்டது போல, பிடாரிக்கு காப்பு கட்டு என்பதும் கிராமத்து வழக்காக உள்ளது.
பௌத்த வேதத்திற்கு திரிப்பிடகம் என பெயர். பாலி மொழியிலே இது திரிப்பிடகம் என கூறப்படும். திரிப்பிடகம் என்பதற்கு 3 கூடை அல்லது திரட்டு என்பது பொருள். சுத்த பிடகம், வினய பிடகம், அபிதம்ம பிடகம் என்பவையாகும். பிடகத்தை பிடக்கு என்று தேவாரம் கூறுகிறது. பௌத்த பிடகத்தை மக்களுக்கு கூறிய பெண் பிக்குணிகளுக்கு பிடகத்தை கூறுபவர் என்ற பொருளில் பிடகரி என பெயர். இப்பிடகரியே பிடாரி என்றாயிற்று. அதுவே பிடாரி அம்மன் வழிபாடு உருவான வரலாறு என்பார் பௌத்த பேரறிஞர் அயோத்திதாச பண்டிதர். பிடாரியை தென்பகுதியில் பிடாதி என்பவர்கள். 3 பிடாதி என்பதன் மருவிய வடிவமே முப்பிடாதி அம்மன் என்பது வரலாறு. பிடாரி அம்மன் விழா முடிந்த பின்னரே சிவன் கோவிலில் விழா தொடங்குகிறது. இப்போது தெளிவாகிவிட்டது. சமணத்தையும் பௌத்தத்தையும் அழித்த பிறகு சைவம் விழா எடுக்கிறது என்பதே இதன் குறியீடாக இருக்கிறது. சமணம் எப்படி வீழ்த்தப்பட்டது என்பதற்கு தந்தை பெரியார் 1956 அக்டோபர் 21 திருச்சியில் பேசிய பேச்சே சான்று பகிர்கிறது. இதோ பெரியார் பேசுகிறார். அகிம்சை என்பதை பற்றி கேட்டால் அது கோழைத்தனம் என்பேன். பழங்காலத்தில் அது பொருத்தமாக இருந்திருக்கலாம். அதை இப்போது ஏற்று நடப்பது சாத்தியமில்லை. அகிம்சை பிரயோஜனப்படாது. இப்போது ஏதோ மற்றவர்களை கோழையாக்கி அடக்கி தாங்கள் வாழ தந்திரக்காரர்கள் அகிம்சை என்று பேசுகிறார்கள். அகிம்சை என்பது தெய்வீக கருத்தின் பேரில் சொன்ன உபதேசம். முதலில் நம் நாட்டில் அகிம்சையை பற்றி பேசியவர்கள் பௌத்தர்கள், சமணர்கள். இரண்டாவது மேல் நாட்டில் இயேசுபிரான் பேசினார். அதற்கு பிறகு யாரும் பேசவில்லை. சமணர்கள் நடைமுறைகளை பார்த்தால் பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். சமணர்கள் தலையை மொட்டையடித்துக் கொண்டார்கள். தலையில் பேன் பிடித்தால் பேனை கொள்ள வேண்டி வரும் என்பதற்காகவே மொட்டையடித்துக் கொண்டார்கள். கையில் மயில் தொகையை வைத்து முன்னால் கூட்டிக் கொண்டு நடக்க வேண்டும். விளக்கு மாற்றால் கூட்டக்கூடாது. விளக்கு மாற்றால் கூட்டினால் எறும்பு பூச்சிகள் செத்துவிடும். இப்படியெல்லாம் என்னென்னமோ செய்து அகிம்சையை பற்றி பெருத்த உபதேசம் செய்தார்கள். பலன் என்ன? அவர்களுடைய தலை பனங்காயாட்டம் வெட்டப்பட்டன. இதை கொண்டாட இன்னும் பண்டிகை நடக்கிறது. அன்பே சிவம், சிவமே அன்பு என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். இவர்கள்தான் 1000 10,000 என்று சமணர்களை வெட்டி சாய்த்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், சமணர்கள் பேசி வந்த அகிம்சை அவர்களுக்கு பயன்படவில்லை என்பதை காட்டதான். அகிம்சை பேசியதன் காரணமாகவே சமணர்கள் அழிக்கப்பட்டார்கள். பலன் என்ன? இயேசு ஒரு கன்னத்தில் அடித்தால் மற்றொரு கன்னத்தை திருப்பிக் காட்டு என்று சொன்னார். இன்று அதுபோல் நடந்தால் பல் போய்விடும். மேல் வேட்டியை கேட்டால் இடுப்பு வேட்டியையும் கொடு என்று சொன்னார். இப்போது அப்படி செய்தால் என்னவாகும்? எல்லோரும் சங்கத்தில்தான் சேர வேண்டும். இன்றைக்கு கிறித்தவர்கள்தான் வெடிகுண்டு அணுகுண்டு செய்கிறார்கள். இம்சை செய்வதற்கு என்பதல்ல. எதிரியிடம் ஒரு அணுகுண்டு இருந்தால் என்னிடமும் 2 3 இருக்கிறது என்று சொன்னால்தான் தான் தப்பிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. நாம் அகிம்சையை நம்பி பேசி நாசமாய் போய்விட்டோம். இல்லாவிட்டால் 3000 வருடங்களாக தேவர் அடியாள் மகன் சூத்திரன் என்று நம்மை இழிவு செய்கிற போது இங்கு ஒரே ஒரு பார்ப்பார குஞ்சு இருக்குமா? இது ரொம்ப கேடு. உலகத்தில் வேறு எந்த ஜீவனும் தன் இனத்தை சேர்ந்த மற்றொரு ஜீவனை அடித்து சாப்பிடுவது இல்லை. மனிதன்தான் தன் இனத்தையே அடிப்பது, கொல்வது, சதி செய்து வாழ்வது எல்லாம். மனிதனை மனிதன் கொலை செய்கிறான். மனிதனை மனிதன் கொடுமைப்படுத்துவதை காண முடியுமே தவிர, மாடு மாட்டை கடித்தது, நரி நரியை கொன்றது, மான் மானை அடித்து கொன்றது என்று காண முடியாது. மனிதனை மனிதன் வஞ்சிப்பது, கொடுமைப்படுத்துவது, வதைப்பது வளர்ந்துவிட்டது. ஆகையினால் நமக்கு அவசியம் கத்தி வேண்டும். அரசர்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த அரசன் கையில் கத்தி இல்லாமல் இருந்தான்? முதலாவது செங்கோல் தடி, இரண்டாவது உடை வாள். இவை இல்லாத அரசனே கிடையாது. கத்தியும் கழுவுமே சைவத்தை காப்பாற்றின. கடவுளை எடுத்துக்கொண்டாலும் எந்த கடவுள் ஆயுதம் இல்லாமல் இருக்கிறது? உருவகமாக காட்டுகிற கடவுளுக்கெல்லாம் கையில் கொழு, மழு, கோடரி, அரிவாள், ஈட்டி, வேல், சூலாயுதம், அப்புறம் கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு திரிசூல ஆயுதம், அதற்கு மேல் பக்குவம் ஏற்பட்ட பின் வில், சக்கரம், இப்படி உள்ளனவே. அகிம்சை எங்கே போகிறது? பெயரோ சைவ கடவுள்,
அதற்கு கத்தியும் கொழுவும் மழுவும் ஆயுதம். ஆயுதம் இல்லாவிட்டால் ஏது சைவம்? சமணர்களை வெட்டி குத்தி கழுவில் ஏற்றி தீர்த்த பிறகு தானே சைவம் மிஞ்சிற்று. சமணர்களிடம் ஆயுதம் இல்லாததால்தானே சமணம் அழிந்தது. சைவம் ஆயுதத்தினாலே மிஞ்சிற்று. சைவத்தின் அன்பு என்பதெல்லாம் தாசியின் காதல் போன்றதே என்று பேசினார் தந்தை பெரியார். சமணம் வீழ்த்தப்பட்ட பிறகு சைவம் அதை பற்றுகிறது. தேவாரம் பாடிய சைவத்தின் முதல்வர் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. சமணத்தை வீழ்த்தி சைவத்தை நிலைபெற செய்தவர். 3 வயதிலேயே சிவனை போற்றி பாடியதாக கூறப்படுபவர். தேவாரத்தின் முதல் பாடலை சீர்காழியில்தான் திருஞான சம்பந்தர் பாடுகிறார். தோடுடைய செவியன் எனத் தொடங்குகிறது பாடல். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. தேவாரம் 1.1.1. காதில் தோடு அணிந்து எருதின் மேல் ஏறி வெண்மையான மதியை சூடி சுடுகாட்டில் உள்ள சாம்பலை உடலெல்லாம் பூசி என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரமன் அன்று பணிந்து பூசை செய்ய அவனுக்கு அருள் வழங்கிய சிறந்த சீர்காழி என்ற ஊரில் இருக்கும் பெருமான் அவனே என்பது பாடலின் பொருள். சீர்காழியின் தனி சிறப்புகளை விவரிக்கும் பாடகர் சிவசிதம்பரம் கூறுவதை கேட்டால் உடனே அங்கு செல்ல தோன்றும். விவசாயமும் மீன் வளமும் சீர்காழியின் முக்கிய பொருளாதாரங்கள். வயிற்றுக்கு வஞ்சனை செய்யாதவர்கள் சீர்காழிக்காரர்கள் என்றால் அது மிகையாகாது. ரத்னா கஃபே, மங்கள விலாஸ், சீர்காழி ஆயர்பாடி மெஸ், பரோட்டாவுக்கு பேர் போன கட்ட முதலியார் கடை, முட்டை பொடிமாஸ், லாப்பாவுக்கு பேர் போன முருகன் கடை என எங்கள் ஊர் உணவகங்கள் பெயரை சொன்னாலே நாவில் நீர் ஊறும். எள் வெல்லம் சேர்த்து செக்கில்லாட்டிய எண்ணெயை கொண்டு செய்த விரால் மீன் குழம்பை கையகல இட்லியுடன் தொட்டு சாப்பிட சீர்காழிக்குத்தான் வரவேண்டும் என்கிறார் சிவசிதம்பரம். இட்லியோடு விரால் மீன் குழம்பை சுவைக்கவாவது சீர்காழிக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஒண்டவந்த பிடாரி பௌத்த பிக்குனி என்றால் ஊர் பிடாரி யார்? 7 கண்ணியர் என்கிறது வரலாறு. எங்கு பார்த்தாலும் 7 கண்ணியர், சப்த கண்ணியர் என்றெல்லாம் மக்களிடையே நிலை பெற்றிருக்கும் அந்த 7 கண்ணியர் யார்? அதன் தொடக்கம் எது? வேறெங்கும் இல்லை. நெய்தல் நில மக்களின் ஆதிகால வழிபாட்டு முறையே 7 கன்னிமார் வழிபாடு. சங்க காலம் முதல் 7 கன்னிமார் வழிபாடு உண்டு. அது தோன்றிய இடமும் காவிரியின் கடைப்பகுதியில்தான். கடலோடிகளின் வாழ்வியல் கூறுகளில் ஒன்றே 7 கன்னிமார் வழிபாடு. 7 கன்னிமார் வழிபாட்டு முறையை வைதீகம் தனதாக்கிக் கொண்டாலும் நாகை மாவட்ட நாட்டுப்புற மக்கள் வாழும் கடலோரங்களில்தான் இன்றும் நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் இந்த வழிபாட்டு முறையை அடுத்து பார்க்கலாம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.